நிகிதா வணக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பை அடுத்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதுச்சேரிக்கு சென்றதை அடுத்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை வருகின்றார். இது மிக முக்கிய ஒரு நிகழ்வாக பாஜகவில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு அதிமுக 27 தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறது. இந்த தேர்தலில் முன்னாள் தலைவர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாகிறது. ஆனால் சமீபத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்பட்டது. காரணம், பாஜகவுக்கு சாதகமான மற்றும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்றும் சாதகமில்லாத தொகுதிகளே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கட்சி மேலிடத்திற்கு அண்ணாமலை கடிதம் எழுதியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த அதிருப்தி காரணமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை என்று அண்ணாமலை முடிவு செய்திருப்பதாக கூட இது உறுதிப்படுத்தாத தகவல்கள் கூறுகின்றன. இந்த அடிப்படையில் தான் அவர் வேட்பாளர்களை ஆதரித்து மட்டுமே தீவிரம் பிரச்சாரம் மேற்கொள்வேன், மற்றபடி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று மேலிடத்திற்கு அவர் கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அதற்கான பின்னணி காரணம் பொறுத்தவரையில் அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்கிய தொகுதிகள் என்பது மிகவும் பாரபட்சமானது, வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதில் ஏதும் பின்னணி இருப்பதாக சொல்லப்பட்டதை அடுத்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிருப்தியாக இருந்தார். இந்நிலையில் தான் புதுச்சேரிக்கு அவர் சென்றிருந்தார். அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்றிருந்தார். இந்நிலையில் பாஜக வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அறிவிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தில் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், இணையமைச்சர் முருகன் ஆகியோருடன் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் புதுச்சேரி சென்ற அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்திருக்கிறார். உடனடியாக நீங்கள் சென்னை வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பின் பேரில் புதுச்சேரி சென்ற அண்ணாமலை ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை வருகிறார். சென்னை வந்த பிறகு கமலாலயத்தில் நடக்கக்கூடிய பாஜகவின் ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதில் அவர் போட்டியிடுவாரா இல்லையா என்பது குறித்தான முக்கிய முடிவுகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு பிறகு பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். அதில் அண்ணாமலை இடம்பெறுகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.